ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வீடியோ போட முடியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ஸோ இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆகிடுச்சி. குடியரசு தினம் அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே இருந்து கூடாஞ்சேரியிலேருந்து டெக்கத்தலாம் வரைக்கும் போகிறேன். ஸோ அங்கே வந்து எதனால் போனோன்னா, அங்கே வந்து சென்னை ஆசியா கப் அந்த ட்ராக்கில் ஓட்டுவாங்க, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சைக்கிளிஸ்ட்டும் அங்கே வருவாங்க. அவங்கள மீட் பண்ண போகிறோம். இங்கேருந்து கூடாஞ்சேரி சாப்டர் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தெனிபுரம் எங்களை கூப்பிட்டு போகிறாரு கோஆர்டினேட்டர். ஸோ இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். இப்போ மணி எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரல் மழை பேஞ்சிருந்துச்சு, அந்த ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது எல்லா சைக்கிளிஸ்ட்டும் நான் மீட் பண்ணேன். ஒரே ஒரு ஆள் ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் போகிறாரா, யாரா அவர்? சரி, நம்ம அவரை மீட் பண்ணி ஆகணும் சொல்லி போனால். அவர் முத்துராம்ங்கிறவர். கிட்டத்தட்ட 55 வயசாக தான் கைஸ். என்னால் 100-200 தான் ஓட்ட முடியும், 6000 ஓட்ட முடியுமாங்கிறதே தெரியல. ஸோ அவரை பற்றி நம்ம மீட் பண்ணி வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் கைஸ் வீடியோ எடுத்தேன். ஸோ அவரோட வீடியோவும் உள்ளுக்கு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், அவர் எப்படிலாம் பேசியிருப்பாருன்னு பாருங்கள். அதாவது எந்த ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து கம்போடியா. எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு, அது அவ்வளோ தூரம் போகிறாரு பாருங்கள் கைஸ். அதே மாதிரி சென்னை ஆசியா கப் வந்து அவங்க வந்து ஆர்கனைஸும் பேசியிருப்பாங்க, அதையும் வீடியோக்குள்ளே இருக்க வந்து பாருங்கள். சாப்பிட்டா கொஞ்சம் பூஸ்ட்டு கிடைக்கும். காலையில் எப்பவுமே டீ. பாடி பாயிண்ட்டு மணிகண்டன். குட் மார்னிங் ப்ரோ. லெலின், தெனி, மணிகண்டன், குட் மார்னிங். எல்லாம் வந்தாச்சு. ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான். கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். சாரல் மழை பெய்யுது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் நல்லா ஸ்பீடெல்லாம் ஓட்டலை. ஸோ ஸ்லோவாக தான் ஓட்டியிருக்கோம். ஏன்னா சைக்கிள் வலி விட்டுரும். ஸோ மெதுவாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டு கட்டாகி எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். சார், நாங்கள் ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டோம். ஓகே. பார்த்து கவனம் ரொம்ப முக்கியம். ஸோ டெக்கத்லான் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் மணி பார்த்திங்கன்னா 5:45. ஸோ சூப்பர், டெக்கத்லானுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நம்ம சைக்கிள் எடுக்கிறதுக்கு தோதுவாக நிப்பாட்டி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கூடுவாரி சாப்டர். சொல்லுங்கள், கூடாஞ்சேரி சாப்டர்ஸ். இவர் பெரிய ஆள். இவர் யாரும் தெரியுமா? தெரியும், பெரிய தலை. கூடாஞ்சேரியில் பெரிய தலைக்கட்டு. இவரும் பெரிய சைக்கிளிஸ்ட்டு. எஸ்ஆர் ஓல்டர்னு சொல்லுங்க. எஸ்ஆர் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு டீ ஷர்ட்டு. அருண் எக்ஸல். அப்புறம் லகோன், திமாப்பூர், கொஹிமா, இம்பால், மோரே பார்டர். அவ்வளோதான். எங்கே டிஃபிகல்ட் இருக்குன்னா மோரேலேருந்து தான், மணிப்பூர்லேருந்து தான் டிஃபிகல்ட் இருக்கும். பார்ப்போம். டிஃபிகல்ட்டாக என்ன, பார்டர் கிராஸ் பண்ண பர்மிஷன் கிடைக்காது, மியான்மருக்கு கிடைக்காது. அதனால் ஆப்ஷன் பி ஒன்று வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, மியான்மர் மோரேக்கு போயிட்டு அங்கே போய் வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ன ரீசனுக்காக எனக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றத தெரிஞ்சுட்டு திரும்பி அங்கேருந்து சைக்கிள் எடுத்து வந்து கவுஹாத்தியில் பார்க் பண்ணிவிட்டு கவுஹாத்தி டு பேங்காக் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே ஒரு சைக்கிளுக்கு ரெண்ட் எடுக்கோ ஓனாவோ வாங்கிட்டு அங்கேருந்து அந்த பார்டர் மியாவாடின்ற பார்டருக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோடய ரைடை கண்டினியூ பண்ணி 100 to 120 கிலோமீட்டர்ஸ் பர் டே. 6 to 6 மார்னிங் 6 to ஈவினிங். 65 days.
65 டேஸில் அதுதான் 6000 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு வரணும். முதல்ல நிறைய யோசித்தேன், இந்த மாதிரி எல்லாருமே அமைதியாக இருங்க, சண்டை போடாமல் இருங்க அப்படி இப்படிலாம் நினச்சேன். நான் சொல்கிறத யார் கேட்க போகிறேன்? அதனால் என்ன இப்போ பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஆசைப்பட்டேன், நான் முயற்சி பண்ணேன், நான் பயணப்படுறேன். இது போல் யார் வேணாலும் எதை வேணாலும் ஆசைப்படலாம். அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்றது சிம்பாலிக்கா சார். 53. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ நல்லா போயிட்டு வாங்க. இந்த ஹெல்ப் வந்தாலும் கேளுங்க, குரூப்பில் போடுங்க. ஓகே ஓகே வாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும். வாங்க வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே ஆ Sorry, I'll not take too much of your time. எல்லாரும் அந்த பக்கம் இருக்காங்க. ஆமா, yeah. Circular, I'll try to address to everybody. First and foremost, thanks for the opportunity. ரெண்டு விஷயம் சொல்லணும்னு இருக்கோம். ஒன்று வந்து thank you for coming in a big number to volunteer for the race. First time in Chennai. Thanks for the volunteers. யாரெல்லாம் volunteer பண்ணீங்க? Thank you so much. ரெண்டாவது, we had the maximum number of duathlon participants who Chennai cyclist community lena irundhudu. So thank you so much once again for all the support extended. This is going to be an annual event. So every year between the month of February and March in the race nadakum. Going forward, we have signed an MOU with SDAT and Tamil Nadu government. So look forward for this race moving forward. Thank you so much. For a small token of appreciation to the whole team Chennai cyclist community. We have Ishwari madam, so she's editing the event for Kolidam Triathlon and Aquathlon Challenge. She will brief us about the event. Thank you so much, Chennai cyclists, for gathering in bigger numbers here and giving us an opportunity to talk about our event. And yeah, so Kolidamla ஒரு event பண்ணோம். Kolidam is 10 kilometers from Chidambaram and actually like 10 minutes from Chidambaram. So this is an open water. Open water na, it's not like a sea. A sea angirundu ஒரு 1 kilometer, and the moment we say Kolidam, people are asking about crocodiles. But this place is little inward, so this has been explored for kayak for 6 years. And this is an eco-friendly place where people stay in the tents on the shore of the water. So 6 years we have not had any issues on the place, and they have been using the place for the last 1 month, and Chennai runners have been using the place for the last 2 years. And so this place is good and safe for people, and you won't miss CTC there. So the swim is going to be 10 people at a time, not more than that. So 21st kids and 22nd adult people. And the numbers they have is limited numbers of their participants to give them a good experience. So swim aanga mudichittu angirundhu oru cheap track la you will run back to the transition, and from there you will have a village road to cycle, and the Arichinalayla irukka the circular point mari we have a small circular point here. You will start from the village, go through the mangrove, pass through the river, see the sea, and there will be a small circular path for you there and come back. So this is only a 14-kilometer route, a beautiful route for you to stand, take a lot of pictures. And when I say that, this is not a speed racing event, and this is a place to enjoy. This is a platform for you to learn and train. And about 3 loops for the Olympic and 2 loops for the sprint, and finish the whole race with a run in the village race. So, and what is it that's available after the event is you can kayak there, do a family vacation. Chidambaram is for a lot of temples that you can visit, and when I say this is also an inclusive event wherein children with special needs and bigger numbers are going to participate, and we have got highly inspired with these children, and they have made the impossible possible for us. So அவங்க பண்ணும்போது இதை ஏன் நாம பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. So this is an inclusive event. 21st அன்னைக்கு you can see a huge number of kids with special needs participating in. And 22nd is for the adult, and there are a lot of categories.
up. We have got some pamphlets which we'll circulate, and we'll also put it in the groups. Yeah, so we'll also put it in the groups, and you can follow us in Shrina.wa Instagram. This SHREENA.wa. Thank you. Thank you. Sadiq bhai. Sadiq bhai. Next week, February 1st, Sunday, we have Alam Duathlon. It starts from Zoho. So, who are all registered, we are congratulating them for supporting Alam and do well on that event. Okay. And first time ever, we are conducting an event. This is a chapter initiated event. So we have taken up Tenacity 110. It's going to start from Apollo Vanagaram. It's on February 15th. We have again two categories. It's Tenacity 110 and Happiness 50. So it's open to all amateur cyclists. So open to all chapters. So the registration has already been opened, but we have not released the link. We will post it today as soon as we organize it. So do register. We also have rental options for 50 kilometer alone. So who want to try their hands-on this event, they can participate in that Happiness 50 with the rental service. So requesting you all to kindly register and participate. This initiative has been taken by the We'll ask you for a group pickup. Rồi complete ஆயாச்சு. ஸோ இங்கே இருந்து கம்பி ஆச்சு. அஞ்சு சாப்டர் எல்லாம் பண்ணிட்டோம். 6 சாப்டர் கம்ப்ளீட் ஆனாங்க. அது முத்துமாரா முத்துராமன். ஸோ அவர் வந்து முத்துராமன் சிங்கிளாக போகிறாரு. 6000 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 1000 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அது அண்ணாமலை சைக்கிள். அந்த மாதிரி 1 பை MTBO கிடையாது. அது நம்ம பழைய கால சைக்கிள். ஸோ அதுலேயும் உங்கள் நேம் என்ன ப்ரோ? எங்கே இருக்கீங்க? கைஸ், அதாவது பெருங்குளத்து இருந்தாலும் இந்த ஒன் வேளை வராங்க. ஏன்னா அப்படி வராங்க தெரியல. வரலாம் ஒன் வே, ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கு. லெலின் ப்ரோ வந்து வந்துட்டாரா? ஸோ வந்தாச்சு பெருங்குளத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு குடாஞ்சேரி, என் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தெரிய மாட்டேங்குது, 65 ஆகிடுச்சு கரெக்டாக. 65 இங்கேருந்து போனால் 1 கிலோமீட்டர், 66 66 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட காலைல 3:30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆகிடுச்சு, கரெக்டாக 9:30. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு. வெறும் 68 கிலோமீட்டர். அங்கேயே 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து 2 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு அங்கே நம்மளுக்கு ஈவெண்ட்டு முடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
ஸோ அந்த ரைடு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ, பார்ப்போம். லெலினும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து ரைடு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா காலை ஏர்லி மார்னிங்கில் வந்து போனோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டோம். வரும்போது தான் கொஞ்சம் சிக்கல் எனக்கு, ஏன்னா டிராஃபிக்கு ரோடு பார்த்திங்கன்னா ஒன்வேளை எப்படி வராங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கவனம் தேவை. இங்கே மட்டும் நமக்கு இந்த சைடில் தான் நான் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. கரெக்டாக இந்த டேனிங்கில் ஒருத்தன் பைக்கரை வந்து இடிச்சிட்டான். கை செம்ம அடி. ஸோ இந்த சிக்னல் தான் ரொம்ப மோசமான சிக்னல், எப்போவுமே பார்த்து தான் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், பார்ப்போம். இது கூட அந்த சாப்டர் வந்து ரொம்ப நன்றி. காலைல வந்து கூட்டு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கோஆர்டினேட்டர் வந்து டென்னிஸ் ப்ரோ வந்து சூப்பராக கூட்டு வந்தார். கூட இருக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. லெலினு, ராஜ்குமார், மணிகண்டன், இவங்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. வாட்ச் அவுட். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். வீட்டுக்கு வந்துட்டேன். முக்கியமாக ஒன்று சொல்லணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நான் நிறைய வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு.